நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் அன்பு வணக்கங்கள். கும்பராசிக்காரங்க இப்போ ஜென்மசனியில் இருக்கிறீங்க. இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து உங்கள் ஜென்மசனி விலக போகுது. 2 வருஷமாக கும்பராசிக்காரங்க கொஞ்சம் தொல்லைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்துல அதாவது என்னதான் இருந்தாலும் ராகு பகவான் குரு வீட்டில் இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு வாங்காத வரைக்கும் நல்ல பலனை தான் உங்களை கொடுப்பார். 2ஆம் இடம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய தன்மைகள், அதாவது பெருசாக இல்லாமல் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. வரக்கூடிய தன லாபங்கள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. தனப்பற்றாக்குறையெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் குறைவாக இருக்காது. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரனும் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் இருக்காது. கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பிரயோகப்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும்னு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அருள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேலைகளில் சிறு தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அது இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து சரியாகும். அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தில் சனியோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்க தான் செய்யும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சரியாகும். அதே மாதிரி நண்பர்களுடனே கூட்டு தொழில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து தான் ஒரு நல்ல பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வை இருக்கிறதுனால அதாவது தடை தாமதம்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்தை ஏற்கனவே வரன் தேடிக்கிட்டு இருக்குங்க, ரொம்ப நாள் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதாவது திடீர் பணம் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 9ஆம் இடம் செவ்வாயோட பார்வை இருக்குது. அதனால் தந்தை மகன், அதாவது
தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது. தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் வந்து மனக்கசப்புகள் வரும். அதை பார்த்து நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து சூரியன் புதன் இருக்கிறதுனால சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் வந்து அதாவது கொஞ்சம் டல்லாக தான் போகும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடும். ஏன்னா சனியோட பார்வையினால டல்லாக இருக்கும், குருவோட பார்வையினால அதை கொஞ்சம் பிக்கப். ஏன்னா கொஞ்சம் தடைபட்டு வளரக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் ஸ்தானத்துக்கு. சரியா? அதே மாதிரி லாபஸ்தானம் வந்து இயல்பாக தான் இருக்குது. சூரிய பகவான் தான் இருக்கிறாரு. 15 நாள் கழித்து தான் அங்கே போவார். குரு வீட்டில் இருக்கிறதுனால, நண்பர் வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து லாபங்களை குறைக்க மாட்டார். மூத்த சகோதரிகளால் வந்து அனுகூலங்கள், ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மறுமணம், இரண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து அமையக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால 12ஆம் இடம் சுப பலன்கள். வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வருவீங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, அந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இந்த காலகட்டத்தில் போகும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும்னு நினச்சிக்கிற பெரியவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வருவீங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.